ரெட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறை அருளாலும் குருவருனாலும் வெளிப்படுத்திக்கிட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி. ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான். காரணம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை, ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான். பலம் வாய்ந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி 2025 12 ராசி 27 நட்சத்திரக்காரர்களும் சந்திக்கப் போகின்றார்கள். மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை பற்றியெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை, பயப்பட மாட்டார்கள். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை. அதே நேரத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும், ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யோகக்காரகன் என்றெல்லாம் நம்ம நகர்ந்து விடுவோம். ஆனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சற்று நடுக்கத்தோடு பயத்தோடு தான் பார்க்கின்றோம். காரணம், நாம் செய்த தவறு மட்டுமல்ல, நம்முடைய வம்சத்தில் 7 தலைமுறை செய்த சாபபாவங்களையும் நம்மை தொடரச் செய்பவன். சராசரி மனிதனிலிருந்து இந்திரனாக இருந்தாலா என்ன, சந்திரனாக இருந்தாலும் என்ன, இறைவனாக இருந்தாலும் கூட லேசாக அசைத்து பார்த்து விடுவான். கர்மாவுக்கேற்ற பலனை மட்டுமல்ல, ஆயுள்காரன் என்றும் சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியவனும் இவனே தான். காரணம், நமக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தன் அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் பேரும் புகழோடு இருப்பான், நல்ல உயர்ந்திருப்பான். திடீர்னு பார்த்தா எப்போவோ செய்த தவறு, எப்பொழுதோ செய்த ஒரு சிறு தவறு பூதகரகமாக மாறி நின்று அவருடைய பேரைக்கும் புகழுக்கும் களங்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவார். எப்பொழுதோ செய்த தவறு தான், ஆனாலும் தவறுக்குரிய தண்டனை அவர் தர தயங்குவதில்லை. உப்பு தின்னமாக தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி தான் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்ல தெய்வ பக்தி, நல்ல தசாபக்தி மட்டுமே காட்டும். அதே நேரம் பயப்படவே வேண்டாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார். மீனம் குருவினுடைய வீடு. அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சனியாகத்தான் இருக்கின்றார். எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே இல்லை, இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடைபெறுவதனால எந்த கவலையில்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு. அதே நேரத்தில் தலைக்கு மேல் கத்தி தொங்குவது போல்தான் நிதானம், பொறுமை, எதையும் யோசித்து செயல்படுதல், அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் இந்த சனி பயிற்சி. என்னுடைய அனுபவத்தில் தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பையும் யாரும் சந்திக்க போவதில்லை. அதே நேரத்தில் கூட்டுன்னு சொல்லுவாங்க, கூட்டு முயற்சி. அரசியலில், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பதைத்தான் இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி சொல்கின்றது. திருக்கணித பிரகாரம், வாக்கிய பஞ்சாயம் பிரகாரமெல்லாம் சனி பயிற்சி ஆகின்றதோ என்னெல்லாம் கவலைப்பட வேண்டாம். திருக்கணித பிரகாரம் திருத்தி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ரிஷிகளாலும் மகான்களாலும் ஆதி காலத்திலிருந்தே சொல்லப்படுவது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளாறுலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஏன்னா அதை இப்போ அவங்க திடீர்னு மாற்றிக்க முடியாது. மாற்றினாங்கன்னா என்ன ஆகும், அப்போ சொன்னதெல்லாம் தப்பாக போகும். அப்போ அந்த வழியில் தான் அவங்க போவாங்க. ஆனால் திருக்கணிதத்தை பொறுத்தவரை சரியான ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, 2.5 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 7.5 வருடம் சனியினுடைய பாதிப்பு. அப்போ மார்ச் மாதம் 29 பார்த்திங்கன்னா சரியாக வரும் 7.5 வருட காலம். அப்போ அதே நேரத்தில் அடுத்த வருடம் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 8.5 வருடம் வருகிறது. 8.5 வருடம் சனி பயிற்சின்றே ஒன்று கிடையாது. ஆக திருக்கணித பிரகாரம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் நற்பலனை தரும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சனி போகின்ற இடம், போய் நிற்கின்ற இடம் குருவினுடைய இடம். இது ஒன்றே. ஆக முடிந்தவரை மனமும் உடலும் தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம தெய்வத்தின் துணையை நாடுவது சிறப்பு. அந்த தெய்வத்தின் துணை என்பது தான் நான் சொன்னேன் அல்லவா, அடிக்கடி சொல்லுவேன். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு என்னென்னா, அங்கு தரக்கூடிய நல்லெண்ணை கொண்டு நம் கையாலேயே சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம். முயற்சித்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவ பாடத்தை நடத்தி காட்டுபவர். பாடம் படிப்பதே வாழ்க்கை அல்ல, படித்த பாடத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது தான் வாழ்க்கை. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2025 பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். என்னை பொறுத்தவரை இந்த 2025ஆம் ஆண்டு அதாவது தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த பாதிப்பையும் தராது. அரசியலில், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். இயற்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை எல்லோருக்கும் தரும்.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சோழி பிரசன்னம் இந்த 2025 சனி பயிற்சி பார்க்கின்ற பொழுது 2 அற்புதமான கிரகங்கள் துணை இருக்கின்றது. அந்த 2 கிரகம் யாருன்னு பார்த்தா செவ்வாய், பூமிகாரகன், இரத்தகாரகன், அதிகாரம் படைத்த துறையில் அமர்த்துகின்ற கிரகத்துக்கு சொந்தக்காரன், புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய். அவர் பக்ர நிவர்த்தியாகிவிட்டார். அதே நேரத்தில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பக்ரமாக இருக்கின்றார். ஒரு கிரகம் பக்ரமானாலோ வக்ர நிவர்த்தியானாலோ அந்த ராசிக்கு நற்பலனையும் பாதிப்புகளையும் தரும். அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு செவ்வாய் பக்ர நிவர்த்தியானது அற்புதம் என்றே சொல்லுவேன். தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் இடமாற்றம், நினைத்த காரியம் நடப்பதற்கு, அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கு, அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கு, வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கு, திருமணமாகாமல் திருமணத்தில் தடையானவங்களுக்கு திருமண யோகம் கிடைப்பதற்கு, கலத்திரகாரகன் பின்னோக்கி நகர்வதனால, பக்கரமாக இருப்பதனால நல்ல மாற்றத்தை பெறக்கூடியது. இல்லறமே இல்லாதவருக்கு ஒரு இல்லறம் அமைவதற்கும், நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும், இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், பம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், ஒரு உறவினர்கள் மத்தியில் ஒரு அந்யோன்யம் ஏற்படுறதுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். பார்த்தீர்களா? ஒரு பயிற்சி மட்டுமல்ல, அந்த பயிற்சி முக்கியத்துவம் தான் இல்லைன்னு சொல்ல. மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் இல்லையா? கதவை சாத்திட்டா காற்று வரதுக்கு ஜன்னலை திறக்கிறோம்ல. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை, கவனமாக இருந்து விட்டால், நிதானமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் தேக பலம், மனோபலம், தெய்வ பலம் மூன்றும் பாதிப்படைகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு. காரணம், சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் வருகின்ற ஒரு சூழ்நிலை, அது அர்த்தாசிரம சனியாக மாறுகின்ற ஒரு நிலை. கவனம் எங்கே? மனம், உடல் கவனம். பிரச்சனைகள் வந்து போகும், பிரச்சனையே வர வேண்டாம் தான் சொல்கிறேன். அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே அவங்க தர்ற நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்வீர்களானால் சனி பகவானுடைய முழுமையான பேரனை பெறலாம். எப்படி? சாட்சிக்காரன்ட்ட போய் கஷ்டப்படுறதை விட சண்டைக்காரனே சரணன் விழுந்துடலாம். அந்த வகையில் சனி பகவான் ஒருவரே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு தோன்றாக துணையாக இருப்பார்.